ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ஷய திருதியைக்காக கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் எப்போ போடுவாங்க, போட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கோல்டு காயினுக்கான நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போத் உங்களுக்கு 22 கேரட் காயின் 24 கேரட் காயின் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நீங்கள் நோ வேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3 இருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு காயின்ஸ்க்கு வந்து கிடைக்கல, ஆஃபர் வந்து இல்லைன்னு நிறைய ஷாப்பில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஷாப்லேயே வந்து எங்களுக்கு ஆஃபர்லேயே அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. பட் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் 24 உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 24 கேரட் கோல்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு 5% வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ நமக்கு வேஸ்டேஜ் இல்லைங்கும்போது நம்ம அதிகமாக கொடுத்து வாங்காமல் மேக்ஸிமம் எவ்வளோக்கு நம்ம பெனிஃபிட் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் 24 கேரட் வாங்குங்க. 22 கேரட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் காயினும் கிடைக்கும், நமக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் பாரும் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நார்மலி அதுக்கு வந்து 3% வேஸ்டேஜ் போடுறாங்க, சம்டைம்ஸ் வந்து 2.5ன்னு சொல்கிறாங்க. இப்போ 3% தான் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அந்த மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 24 கேரட் கோல்டு காயின் வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த பார் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷேப் தான் டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே வந்து 22 கேரட் தான். இன்றைக்கி நைட்லேருந்தே உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து ஆப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 12 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு ரேட் அப்டேட் ஆகும் இல்லையா, அதே ரேட் தான் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே 3 நாள், நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 டேஸுமே இருக்கும். ஏன்னா குட் ஃப்ரைடே இல்லையா, அதனால் மார்க்கெட் ஃப்ரைடே லீவு. 3 நாளும் ஒரே ரேஞ்ச் தான் மெயின்டைன் ஆகும். நீங்கள் மண்டே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நாளைக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் முன்னாடி நைட்டு இருந்த ரேட்லேயே கூட நாளைக்கு மார்னிங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியைக்கான ப்ரீ புக்கிங் ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் ரேட் லாக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இதுவும் நீங்கள் இப்போ தேவைப்படச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு இது லாக் பண்ணும் பொழுது நம்ம கம்மியான ரேட்டில் இருக்கும்போது லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு கம்மியாக என்னைக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோமோ அந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம எடுக்க போகிற அன்னைக்கு ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக இருக்கிற ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலபாரில், ஏவிஆரில் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நகை வாங்க போகிறோன்னா அதில் இருக்கிற 10% அமௌண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் 30 டேஸ். எப்போ ரெடியூஸ் ஆகுதோ நீங்கள் அப்போ கூட போய் வாங்கிக்கலாம். இல்லைனா கம்மியாக இருக்கும்போது ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம், ஃபுல் அமௌண்ட்டும் நம்மக்கிட்ட இல்லைன்னா. அந்த மாதிரி 90 டேஸ்க்கு 120 டேஸ்க்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அட்வான்ஸாக எவ்வளோ அதுக்கு பே பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜ்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதில் கிளியராக. ஒன்ஸ் நீங்கள் ஷாப்பில் கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ரீ புக்கிங் ஆப்ஷனும் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஈவினிங் அப்டேட் ஆன ரேட் வந்து, அதாவது ஆஃப்டர்நூன் அப்டேட் ஆன ரேட் வந்து பார்த்திங்கன்னா 13,655 ரூபா இருக்குது 22 கேரட் கோல்டோட ரேட்டு. இதிலேருந்து நாளைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி ரேட்டுக்கு புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு ஆஃபர் இந்த டைம் நிறைய டேஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 3 26 வரைக்கும் இருக்குது அப்படின்றதால ஆஃபர் இருக்குது அப்படின்றதால நீங்கள் அவசரப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நம்ம ரேட் பார்த்துட்டு நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து கண்டிப்பாக லாபமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இந்த இன்ஸ்டா கோல்டில் நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆவரேஜ் ரேட் வந்து எனக்கு இப்போது இருக்கிற கரண்ட் ரேட்டை விட அதிகமாக இருக்குது, நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த டைமில் போயிட்டு நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். சீட்டுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த ஆவரேஜ் ரேட் அதிகமாக இருக்குது, இப்போ ரேட் வந்து குறைஞ்சதால நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பே பண்ணியிருக்கிற அமௌண்ட் டிவைடட் பை எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத போட்டு பார்த்துட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். அமௌண்ட்டில் நமக்கு சேர்ந்தது லாபமாக இருக்கா, கிராம்ஸ் நமக்கு லாபமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் காயின் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த நோ வேஸ்டேஜ் ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க 24 கேரட் கோல்டு காயினாக நான் வாங்கினேன் அப்படின்னா அது 22வாக நான் மாற்றும் போது வேஸ்டேஜ் இல்லாமல் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாம், வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வாங்கும்போது அதிகமான அமௌண்ட் கொடுத்து தான் 24 கேரட் கோல்டு காயின் வந்து வாங்குவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 14,907 ரூபா இருக்குது. இயர்லி வந்து உங்களுக்கு 15,000க்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. 22 கேரட் பார்த்திங்கன்னா 13,655 ரூபா இருக்குது. நீங்கள் 24 கேரட் வாங்கும்போது அதிகமான ரேட்டுக்கு வாங்குறீங்க. அதனால உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதுபடி அப்படியே எடுத்துப்பாங்க. அது உங்களுக்கு மோர் ஆர்லெஸ் வந்து அந்த புது நகைக்கான வேஸ்டேஜில் கம்மியாகும். இதுவே இதில் நீங்கள் 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அதே அமௌண்ட்டில் இதில் 11 கிராம் நம்ம வாங்க முடியும். இப்போ நம்ம 11 கிராம் கொடுக்கும்போதும் அந்த அமௌண்ட்டாக தான் கன்சிடர் ஆகும். ரெண்டுமே ஒன்று தான். சிலர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. 22 கேரட்டாக எடுத்தேன் அப்படின்னா நான் திரும்ப மாற்றும் போது வேஸ்டேஜ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் 24ஆக எடுத்து சேவ் பண்ணேன்னா நான் வேஸ்டேஜ் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அது அந்த மெட்டலோட நீங்கள் வாங்கும்போது அதிகமாக கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணும்போதும் அதிகமாக தான் எடுத்துப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கிளியராக உங்களுக்கு வந்து 10 கிராம் 24 கேரட் கோல்டு காயின் வாங்கி நம்ம வந்து கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதை கோல்டாக மாற்றும் போது கால்குலேஷன் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி ப்ரீ க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, இன்ஸ்டா கோல்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து லாபமாக இருக்கும். பார்த்துட்டு எது உங்களுக்கு லாபமாக இருக்குமோ அதுபடி வந்து டிசைட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு தயவு செஞ்சு யாரும் காயின்ஸ் ஆர்டர் போடாதீங்க. ரேட் பார்க்கலாம், நமக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டு வரைக்குமே இருக்குது, 26 வரைக்கும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் போடலாம். இல்லை எனக்கு காயினாக வேணாம், இன்ஸ்டா கோல்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் மிந்த்ராக்கும் அந்த ஜிஆர்டியோட காது காசுக்கும் நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மிந்த்ராவோட பிளிங்க் டீல் ஆஃபரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து உடனே போட்டேன். கொஞ்சம் பேர் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸும் அன்றைக்கி பண்ணிங்க. கொஞ்சம் பேர் சொன்னீங்க நீங்கள் 2 போட்டிங்க, ஜிஆர்டிலையும் ஸ்டாக் இல்லை காயின்னு, ப்ளஸ் வந்து மிந்த்ராவோட பிளிங்க் டீல் ஆஃபரும் முடிஞ்சிருச்சு ரெண்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஸ்டாக் செக் பண்ணிகிட்டே இருங்க. சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது எல்லா டைமும் அவைலபிளாக இருக்காது. பட் அவங்க வந்து ஸ்டாக் காலியாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/2 கிராம் காது காசு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் காது காசுலாம் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கெலாம் வராது. கோல்டு காயினுக்கு மட்டும்தான் வரும். இது ஜுவல்லாக தான் உங்களுக்கு கன்சிடர் ஆகும், கோல்டு பெண்டண்ட்டாக. ஸோ இதுக்கெலாம் வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வராது. இது நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலுமே அந்த கோட் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணலாம். எகெயின் கோடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நியூ 500 கோடு தான். அதை நீங்கள் போடும்போது 500 ருபீஸ் வந்து லெஸ் ஆகி உங்களுக்கு வரும். சம்டைம்ஸ் நிறைய டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. சில சமயம் மட்டும்தான் இந்த காசு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வாங்க போகிறீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். 7,700 இருக்கிறத நம்ம 7,200 பர்ச்சேஸ் பண்ணலாம். கோல்டோட ரேட்டில் இந்த 500 கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கம்மியாகாது. அந்த பெண்டன்ட்டுக்காக வேஸ்டேஜ் போடுறாங்க இல்லையா, அந்த வேஸ்டேஜில் தான் இருந்து தான் 500 உங்களுக்கு கம்மியாகும். மெட்டல் வேல்யூலேருந்து 500 ருபீஸ் வந்து கம்மியாகாது. இது வந்து நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நிறைய டைம் ஸ்டாக் இருக்காது. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.